புதினான்றது வெறும் பிரியாணிக்கும் சட்னிக்கும் வாசனை தர ஒரு இலை மட்டும் இல்லைங்க. இது உடம்ப சுத்தப்படுத்தி வயிறு குடல் சம்பந்தமான பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்து. பிரியாணி செஞ்சா அதுல கண்டிப்பா ஒரு கைப்பிடி புதினாவை சேர்ப்போம். அது ஏன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? வெறும் வாசனைக்கு மட்டும் இல்லைங்க. புதினாவோட உண்மையான மருத்துவ குணம் தெரிஞ்சா இனிமே டெய்லி அதை சாப்பாட்டுல சேர்த்துப்பீங்க. பிரியாணி மாதிரி கனமான அசைவ உணவுகளை சாப்பிடும்போது அது ஈஸியா செரிக்கிறதுக்கு தான் புதினாவை சேர்க்கிறோம். அஜீரணத்தை உடனே சரி பண்ணிடுங்க. வாய் துர்நாற்றம் இருக்கிறவங்க ரெண்டே ரெண்டு புதினா இலைய மென்னு சாப்பிட்டா வாய் எப்பவும் ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. புதினா இலைய கசக்கி மோந்து பார்த்தாலே போதும், எப்பேற்பட்ட தலைவலியும் ட்ரெஸ்ஸும் பஞ்சா பறந்துடுங்க. இது ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுனால முகத்துல வரக்கூடிய முகப்பருக்கள் குறைஞ்சு ஸ்கின் நல்லா க்ளோயிங்கா மாறுங்க. வெயில் காலம் ஆரம்பிச்சாச்சு. டெய்லி புதினாவை அரைச்சு ஜூஸ்லயோ இல்ல மோர்லயோ கலந்து குடிச்சா உடம்பு அவ்வளோ குளிர்ச்சியா இருக்குங்க. இனிமே சட்னிலயோ சாப்பாட்டுலயோ புதினாவை ஒதுக்காதீங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.